ஒரு பாத்திரத்துல வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதும் 2 கப் மீல் மேக்கர் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் பாயில் ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மீல் மேக்கரை 2 டைம்ஸ் ஆர்டினரி வாட்டர்ல வாஷ் பண்ணி கையில நல்லா பிரஸ் பண்ணி தண்ணியை பிழிஞ்சு இன்னொரு வெசலுக்கு மாத்திடலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஃபுல்லா பிழிஞ்சு எடுத்துட்ட பிறகு அந்த சோயா ஸ்மெல்லாம் வராது. ஒரு மிக்சர் ஜார்ல 1 ஸ்பூன் சோம்பு 3 பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீல் மேக்கர் பேஸ்ட்ல கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட், அரிசி மாவு 2 ஸ்பூன், மைதா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா மீல் மேக்கர் வடை மாவு ரெடி. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் தட்டி விட்டு பொரிச்சு எடுத்தா மீல் மேக்கர் வடை ரெடி. இது என்னோட மாமியார் செய்த ஸ்பெஷல் வடை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.